நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் இயேசு விடுவிக்கிறார் மறுரூபமாக்கும் மையம் நடத்தும் திருமணமானவர்களுக்கான சிறப்பு குடும்ப ஆலோசனை முகாம். திருமணமான ஒரு 5 வருஷத்துக்குள்ள இருக்கிற இளம் தம்பதிகளுக்கான ஃபேமிலி கவுன்சிலிங். ஏன்னா திருமணமான உடனே நிறைய பிரச்சனை சந்தித்து எப்படி அதை சால்வ் பண்ணுறது, பிரச்சனையே பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர சொல்யூஷனை பற்றி நிறைய யோசிப்பதே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் பைபிளில் இருக்குது, இயேசுகிட்ட இருக்குது. அதுக்கான ஆலோசனை தான். இல்லை இதை தீர்க்கவே முடியாதுன்ற ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை. இயேசுவால் எந்த பிரச்சனை தீர்க்க முடியும். உங்கள் குடும்பம் உடையிற நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் விவாகரத்து வழக்கில் கோர்ட்டில் இருந்தாலும் அதையும் கர்த்தர் சரிப்படுத்த முடியும். ப்ராக்டிக்கலான நிறைய ஆலோசனைகள் சொல்ல கவுன்சிலர்ஸ் வருவாங்க. உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சமாதானமாய் இருப்பதற்கு மார்ச் மாதம் 25ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறும் தேவ ஆலோசனையும் ஜெபமும். சகோதரர் மோகன் சிலாசரஸ், டாக்டர் அன்புராஜன், சகோதரர் ஆல்வின் மற்றும் சகோதரி கோல்டா ஆல்வின். திருமணமானவர்களுக்கு மட்டுமே அனுமதி. வருகையை குறித்த விவரங்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு கட்டணம் ரூபாய் 50 மட்டுமே. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்பட, தம்பதிகளாக இணைந்து இம்முகாமில் கலந்து கொள்ள வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு 8110710000 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735305 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாள்ல நம்ம தேவனிடத்துல புதிய கிருபைக்காக நம்ம பிரயாசப்படணும். நம்ம துதிக்க துதிக்க தான் நமக்கு கிருபை பெருகும் அப்படின்னு வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். துதிக்க துதிக்க இன்னைக்கு உங்களுக்கு தேவனிடத்துல இருந்து கிருபை வரப்போகுது. கர்த்தரையே இல்லாம நம்ம வேற யாரை நம்ம துதிக்க போறோம், வேற யாரை நம்ம பாட போறோம்? எங்களோட இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவை துதிச்சு பாடலாமா? நல்ல வீடுகள்ல கூட நல்ல கரங்களை தட்டி கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்று நம்ம கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயமில்லை, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன், உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். பாத்தீங்களா, ரொம்ப நல்ல பாட்டு. நமக்கு எதுக்கெல்லாம் கிருபை தேவை, எப்பெல்லாம் நம்ம நெருக்கத்துல இருக்கோமோ நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கும் போது பதில் வருதுல்ல, அதுதான் கிருபை. நம்ம எல்லாம் உலகத்துக்குள்ளதான் போக போறோம், பாவம் எதுவுமே நம்ம அணுகாம பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்ல, அது அவருடைய கிருபை தான். நல்ல வல்லமை மிகு தேவன் நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கிற எல்லாமே கிருபை தான். உண்மை இல்ல? நம்ம தேவனை துதிக்க துதிக்க நிஜமாகவே கிருபை பெருகும் தான். இன்னொரு பாட்டு பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். நம்ம பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார்,
கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆமென், ஆமென். ஆண்டவரே, உங்க பாதத்துல அமர்ந்து உங்களை துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாள்ல புதிய கிருபைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுது நீங்க எங்களோட பேசுங்க, எங்களுக்கு காரியங்களை விளங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இவ்வளவு நேரம் நம்ம தேவனை துதிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்முடைய சகோதரர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் கூட சேர்ந்து வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய குழுவினர்லாம் சேர்ந்து உங்களோட சேர்ந்து பாட்டெலாம் பாடி உற்சாகப்படுத்துகிறாங்க. எல்லா நாளும் ஜெபிக்கிறீங்களா? குடும்ப ஜெபம் தவற விட்டு விடாதங்க. குடும்ப ஜெபம் பண்ணாத பட்சத்தில் நம்முடைய பாதுகாப்பை நாமே இழந்து போகிறோன்னு அர்த்தம். நம்முடைய ஜெபத்தை வைத்து தான் தேவன் நம்மை பாதுகாப்புக்க முடியும். நம்முடைய ஜெபத்தை வைத்து தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதனால தான் ஜெபிக்க சொல்லி கொண்டே இருக்கிறார். ஜெபத்தை விட்டு விடாதுங்க. இந்த குடும்ப ஆசீர்வாதம் ஜெப திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்து, யார் யார் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களோ உங்களுக்காக 4 மாவடியில் தினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, குடும்பத்தில் சமாதானம் உண்டாக, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட, தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் உண்டாக, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஒரு ஜெப உதவி உங்களுக்கு செய்கிறோம். நாங்கள் ஜெப குழுவாக யாருக்காக ஜெபிப்போம் தெரியுமா? ஒழுங்காக குடும்ப ஜெபம் பண்ணவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுனா இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் இதுவரை 87,510 குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தில் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீங்களும் அந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் பங்கு பெற விரும்பினா இந்த ஃபோன் நம்பர், ஸ்க்ரீனில் காமிக்கிற ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ்க்கு உடனே தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு இந்த ஃபார்ம் அனுப்புவாங்க. இந்த மாதிரி கவரில் வச்சு இதுக்குள்ள 3 காரியம் இருக்கிறது. குடும்ப ஜெபத்தை பற்றிய விவரம் இருக்கும், ஒரு ஃபார்ம் இருக்கும். நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். இந்த ஃபார்மை நிரப்பி அனுப்பிடணும். 2 கார்டாக வச்சுருக்கிறோம். இதை நீங்கள் 2ஆக தான் மடிக்கணும். இந்த ஃபார்ம் அப்படியே நிரப்பி பின்னால் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோவை ஒட்டி எங்களுக்கு அனுப்பிடலாம். அதுக்கு கவர் வச்சுருக்கிறோம். இந்த கவருக்குள்ளே வச்சு நீங்கள் அனுப்பிட முடியும். அப்போ நீங்கள் தெரியப்படுத்துங்க, உடனே அனுப்புவாங்க.
இது வந்த உடனே உங்களை இந்த ஜெப திட்டத்தில் இணைத்து உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி ஜெபிக்கிறதுனால நம்ம இணைந்து ஜெபிக்கும் போது அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால உங்களுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். தான் இந்த ஜெப திட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இதில் இணைத்து கொள்ளுங்க, உங்களை குடும்பமாக ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். சரி, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார், என்ன காரியத்தை தியானிக்க போகிறோன்னா, என்னாகமம் 22 அதிகாரம் 23 அதிகாரம் அதிலெல்லாம் ஒரே சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள் இப்போ கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. மோவாப் தேசத்தில் அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. 30-35 லட்சம் பேர். என்ன பாருங்க, இவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ திரளாக இருக்கிறாங்க. அங்கே மோவாபின் ராஜாவாக்கிய பாலாக் அவனுக்கு பயம் வருது, இவங்களை நம்முடைய தேசத்தை சுதந்திரித்து கொள்வார்களோ என்று. ஆனால் இவங்களை எப்படி ஜெயிக்கிறது, இவங்களை யாராலும் ஜெயிக்க முடியலையே. அப்போ மந்திரவாதம் பில்லிசூனியம் அவங்களை சபித்து அதன் வழியாக அவங்களை முடக்கி போடுவது, அப்படி ஜெயிப்பதுன்னு சொல்லி அந்த காலத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்பவும் இருக்குது. எகிப்து தேசத்துல பாருங்க, பார்வோன் அரண்மனையில் மந்திரவாதிகள் இருந்தாங்க. கோலை கீழப்பட்ட பாம்பா மாறுது. அந்த அளவுக்கு சக்தியான மந்திரவாதிகள், அவ்வளோ மந்திரவாதம் பண்ணி பலி செலுத்தி ஆவிகளை அடக்கி வச்சிருந்தாங்க. பாபிலோன் தேசத்துல கூட இருந்தாங்க சூனியக்காரர்கள், அந்த குறி சொல்றவங்க, நாள் பார்க்குறவங்க, அவங்களெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்பவும் இருக்கிறாங்க. இங்க பின்னணியில் இருக்கிறாங்க, முன்னாலே தெரியாது. நிறைய தேசத்துல அரசியல்வாதிகள் அவங்கள சார்ந்து வாழ்றாங்க. மந்திரவாதம் பிலிசூனியத்தை நம்பி அவங்க சபிக்கிறது, அவங்க அந்த பிசாசின் கிரிகளை ஏவி வெற்றி பெற வைக்கிறான்னு சொல்லி செய்வது, இதெல்லாம் நடக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க தொழிலுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பிலிசூனியம் செய்யறவங்க, சபிக்கிறவங்க இருக்கக்கூடும். ட்ரம்பை சபிச்சு மந்திரவாதிகள் 200 பேர் கை வைத்து அவருடைய ஒயிட் ஹவுஸை பார்த்து சபிக்கிறாங்க, கேர்ட்ஸ் பண்றாங்க. பேப்பர்ல அப்படியே போட்டிருக்காங்க, தி விச்சஸ், தி மந்திரவாதிகள் சபிக்கிறாங்க என்பதாய். அப்போ அது ஒரு பிசாசனுடைய கிரியை அதுக்கு பின்னால இருப்பது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, ஒன்று உங்களை சேரப்படுத்த முடியாதுன்னு சொல்லி. இப்போ என்னாகமும் 23 அதிகாரம் 19 வசனம் பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திறனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அப்போ தேவன் சொல் தவறாதவர், வார்த்தை மாறாதவர். உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார்ல, நான் உங்களை பாதுகாப்பேன், நடத்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன்னு அவர் மாற மாட்டார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. நீங்க அவரை விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறா, இந்த தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி, ஜெயம் தருவேன்னு சொல்லி, ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார். அதை நீங்க விசுவாசிக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரா? உங்களுடைய குடும்பத்தை குறித்து, பிஸ்னஸை குறித்து, வேலை குறித்து, நீங்க கைட்டு செய்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, அந்த வாக்கு தத்தத்தை உறுதியா பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் மாற மாட்டார். அதை மாற்றுகிற தேவன் அல்ல. உங்களுக்கு சொன்ன மாதிரியே கர்த்தர் செய்வார். அதனால்தான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம், மனமாற தேவன் மனுப்புத்திரன் அல்ல, பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல. அதனால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். அதை உறுதியா பிடித்து கொண்டு அதை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். ஆண்டவர் ஜெயம் கொடுத்து நடத்துவார். இப்போ ஜெபிக்க போறோம். உங்களுக்கு விரோதமாக குடும்பம், பிஸ்னஸ், வேலைக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள், பொல்லாத மனுஷனுடைய செயல்கள் எல்லாம் முடக்கப்பட நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவருக்கு முன்னால முழங்கால் படியிட்டு பாருங்க. ஆண்டவர் இந்த வாக்கு கொடுத்தாரு, பிழையாம் சபிப்பான்னு பார்த்து ஆசீர்வதிக்கிறான். அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மனுஷனா எப்படி சபிக்க முடியும் என்பதாய் சொல்லுகிறான். அவன் கடைசி வரைக்கும் அவனால சபிக்க முடியல. ஆண்டவர் சபிக்க இடம் கொடுக்கல. உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். எந்த பிசாசன் கிரியை உங்களை ஜெயிக்க ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். விசுவாசிங்க. சரியா? அதனால பயப்படாதங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிற முழங்கால் படியிட்டு
கருத்தா ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் வைத்திருங்க. அந்த ஜெப விண்ணப்பத்தின் மீது குடும்பமா கை வைத்து ஜெபிங்க. கடன் பிரச்சனை மாறணும், இந்த இடம் வாங்கணும், கட்டடம் கட்டணும், வாகனம் வாங்கணும், வேலையில் ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும். எதுவாக இருந்தாலும் எழுதி இருக்கிறத கை வைத்து இப்போ ஜெபிக்க போகிறோம். இயேசு அற்புதம் செய்ய போகிறார். முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இஸ்ரவேல் எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதங்கள், பில்லி சுனியங்கள் எதுவும் பலிக்காது, யாரும் எங்களை சபிக்க முடியாது. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது யார் சபிக்க முடியும்? நீர் எங்களை பாதுகாக்கும் போது யார் எங்களை சேதப்படுத்த முடியும்? எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய வேலை, வருமானம், தொழில், எங்களுடைய நிலங்கள், சகல காரியத்தை உங்களுடைய ஆளுகைக்குள்ள கொடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் பொறாமையோடு எழும்பி இருக்கிற ஆவிகள் முடக்கப்படட்டும். பொல்லாத மனிதருடைய கிரியைகள் முடக்கப்படட்டும். மந்திரவாத பில்லிசோனிய வல்லமைகள் அழியட்டும். நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ செய்கிற தேவன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார்களும். எங்களுக்கு குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய கிரியை அழியட்டும். இப்பொழுதும் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. தடைகளை மாற்றுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவங்களை ஆசீர்வதிங்க. குடும்பமே உம்முடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய கிரியைகள் அழியட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறபடியினால் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். This program is sponsored by Sister Regina Abraham and family, Chennai. Happy birthday, Brother Joshua Abraham. சங்கீதம் 23:6 படி, உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. Brother Chandramohan and family, Salem. Happy birthday, Master Aidin Libri, son of Mr. Arun Libri and Mrs. Anita Angelina. ஆதியாகமம் 12:2 படி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Ratnakumar and family, Chennai. Happy birthday, Master Nivin Joshua. செப்பனியா 3:20 படி, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Brother Francis and family, Coimbatore. Happy birthday, Brother Anto Jackson. யோசுவா 1:5 படி, கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பாராக. Brother Deivanayagam and family, Madurai. மீகா 2:13 படி, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவாராக. Brother Jaba Devadasan and family, Thuthukudi. ஏசாயா 58:11 படி, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவாராக. Sister Rajeshwari and family, Palayam Kottai. 1 சாமுவேல் 12:16 படி, கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Sister Helen Elizabeth and family, Devakottai, Sivagangai. நீதிமொழிகள் 28:20 படி, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9922246611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் சமாதான பெருவிழா மார்ச் மாதம் 7, 8 ஆகிய தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினமும் மாலை 5 மணி முதல் நடைபெறும். இடம் கேட் நம்பர் 2, பேலஸ் கிரவுண்ட், திரிபுரா வாசனி,
நியர் மேக்ரி சர்க்கிள், ஏர்போர்ட் ரோட், பெங்களூர். தெய்வ செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள். எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க, நம்ம மட்டும் என்ன அப்படி நினைக்காதங்க. லஞ்சம் வாங்குகிற ஒருவனும் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. ஊழல் பண்ணுகிற ஒருவனுடைய சந்ததியும் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. தேவன் நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் இருக்கிறது. மனிதனுக்கு மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணி கள்ளத்தனமாய் சம்பாதிக்கும் போது உடனே ஆபத்து வராது, உடனே பாதிப்பு வராது. ஏன்? ஆண்டவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். நீ மனம் திரும்பாம துணிகரமாய் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பாயானால் தேவன் உன்னை நியாயம் தீர்த்து விடுவார். அது சாபமாய் உன் குடும்பத்தின் மேலே வரும். பாவ போராட்டமா? வியாதியின் வேதனையா? பிசாசின் கட்டுகளா? கடன் பிரச்சனையா? நீங்கள் எதிர்பார்க்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள குடும்பமாக வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தொடர்புக்கு 0835454545 மற்றும் 9591077110. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களா நீங்கள்? உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய கூடாரத்தில் ஆசீர்வாத உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. போன வருஷம் நாங்கள் வேண்டிட்டு போனோம், எங்கள் தொழிலில் வந்து அபரிமிதமான வளர்ச்சி, இன்னைக்கு நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வர்றதுனால மோகனங்கள் நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. அதன்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக கட்டளை எடுக்கிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். உங்கள் விசுவாசம் பலனடைய தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தொழில் அதிபர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். என்னோட பார்ட்னர்கள் வந்து என்ன பிஸ்னஸை ஏமாற்றப்பட்டு 1 கோடி கடனோட நான் இங்கே வந்திருந்தேன். அப்போது வந்து தேவன் ஐயா மூலமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. நீங்கள் இழந்து போனதை எல்லாம் திருப்பிக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருந்தாரு. அதே போல் தேவன் வந்து எனக்கு இங்கேருந்து போய் 3 மாதத்துலேயே எனக்கு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க எனக்கு தேவன் உதவி செஞ்சார். அது அடுத்த 6 மாதத்துலேயே தேவன் அதை வந்து என்னோடய பழைய கம்பெனி, இழந்து போன கம்பெனிக்கு ஈக்குவலாக அதோட வியாபாரத்தை கொண்டு வந்து லாபத்தையும் 10 மடங்கு அதிகமாக அதை ஆக்கி கொடுத்தாரு. உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் ஆசீர்வதிக்கப்பட சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். தொழில்ல தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலை. பேதுருவை சந்தித்து அவன் வலை கிழியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். படகு அமிழத்தக்கதாக மீன்களை கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். தேவனிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாருங்கள். கூட்டம் முடிந்தவுடன் அனைத்து ஊர்களுக்கும் செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 0463935333. God bless you.